ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேரமா எந்திரிச்சுக்கணும். ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு நான் ஒரு டே ஃபுல்லாவே நான் ப்ரொடக்டிவா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாலை விழிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, அறிவியலாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு. ஆனா ஏன் நம்ம வந்து அது பண்ண முடிய மாட்டேங்குது? நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் அப்படி நேரமா எந்திரிக்கிறப்பலாம் எனக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்குது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். நீங்களும் நேரமா எந்திரிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். காமனாவே நம்ம வந்து நேரமா நீங்க எந்திரிச்சீங்கன்னா, பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நீங்க நெறைய அப்சர்வ் பண்ணிக்குவீங்க, அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பாசிட்டிவா அதவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறவங்களா இருக்கட்டும், உலகத்துக்கே தெரிஞ்ச பெரிய ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபெமிலியரான ஃபேஸஸ் எல்லாருமே நேரமா தான் எந்திரிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் நேரமா எந்திரிங்க. நானும் நேரமா எந்திரிக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம நெறைய பேர் சொல்லி கேட்கிறோம். அப்போ காமனா ஒரு டவுட் கேட்பாங்க. எங்க அப்பா வந்து பால்காரர். எங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து மளிகை கடைக்காரர். அப்புறம் இன்னும் நெறைய மார்க்கெட்டுக்கு போயி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மூட்டைய தூக்குற வேலை. இது எல்லாமே நேரமா எந்திரிக்கிறவங்களோ செய்யற வேலை. இவ்ளோ பேர் நேரமா எந்திரிச்சுமே ஏன் எல்லாராலையும் அவ்ளோ பெரிய ஒரு பணத்தையோ, இல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அந்த ஒரு லைஃப் ஸ்டைல வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியல. அப்போ நீங்க சொல்றது போய் நேரமா எந்திரிக்கிறதெல்லாம் ஒண்ணும் சும்மா சாதாரண விஷயம் தான். நமக்கு எவ்வளோ நேரம் தூங்கணுமோ தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சுக்கலாம். இப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமும் இருக்கு. சரிங்களா? அப்படி இவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்ட் தானே. அப்ப நேரமா எந்திரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது நடக்கணும்ல. அது ஏன் பேப்பர் போடுறவங்க வந்து இன்னும் பேப்பரே போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நமக்கு லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறுமனே நீங்க அதிகாலை எந்திரிச்சீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி இப்ப நேரமா எந்திரிக்கிற எல்லாருமே சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க நேரமா எந்திரிச்சிருக்காங்கங்கிறது ஒன் ஆஃப் தி ஒரு ரீசனா தான் இருக்கே தவிர, நேரமா எந்திரிச்சிருக்க எல்லாருமே சக்சஸ் ஆவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா சக்சஸா இருக்க எல்லாருமே நேரமா எந்திரிப்பாங்க. புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம லைஃப மாத்திக்கணும்? இப்போ ஒரு நார்மலான லைஃப்ல இருக்கோம். ஆனா நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கும் பொழுது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுவும் அந்த ஆன்மீக ஈடுபாடும் இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவி பண்ற அந்த கருணை உள்ளமும் இருக்கணும். நமக்கு லைஃப்ல ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலனாலுமே, நம்மளுடைய கர்ம வினை மூலமா தான் நம்ம இப்ப இத அனுபவிக்கிறோம். சோ நம்ம வந்துட்டு இதுக்கு ஒண்ணும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். நம்ம அந்த கார்மிக் சைக்கிள உடைக்கணும். சோ இப்படி ஒண்ணொண்ணுக்கும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போய், அதை ஏமாந்து போறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டாம். இப்படின்னு யாரெல்லாம் அவேர்னஸோடவே இருந்துட்டு, உங்களோட டெய்லி ரொட்டீன கடமைய வந்து கண் போல செய்யணும்பாங்கல்ல, கடமை கண் போன்றது மாரி, நீங்க பாட்டுக்கு நேரமா எந்திரிச்சுக்கணும். உங்களோட ரொட்டீன வந்து நீங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலயுமே நமக்கு தொய்வாக கூடாது. இப்படி இருக்கிற உங்களுக்கு தான் அந்த ஒரு ரைட் டைம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அப்ப மட்டும் தான் நீங்க செய்யற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சக்சஸ உங்களுக்கு குடுக்கும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப நான் நேரமா எந்திரிச்சு என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்? நேரமா எந்திரிக்காம என்ன சாதிக்காம போயிட்டேன்? அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் அத பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா எந்திரிக்கணுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். இப்போ இல்ல. கான்ஷியஸா இருந்தேன். அப்புறமா வந்துட்டு ரொம்ப கில்ட் ஆயிருவேன். என்னைக்காவது நான் லேட்டா எந்திச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில பண்ணக்கூடாத பாவத்த பண்ணுன ரேஞ்சுல நான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு தூங்கி நெக்ஸ்ட் டே காலையில நான் எந்திச்சேன்னா மட்டும் தான், என்னோட பாடியில இருக்க அந்த எல்லா ரிதமுமே நார்மலா இருக்கும். இல்லன்னா அப்படியே ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கும். நீ வந்து ஏமாத்திட்ட, நீ துரோகம் பண்ணிட்ட, நீ வந்து பாவம் பண்ணிட்டன்னு எல்லா சேல்ஸும் எனக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப அப்சஸ்டா இருந்தேன். அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது. ஆனா இப்போ இந்த ஆஃப்டர் திருவண்ணாமலை அதுக்கு இது வந்து ஒரு ரீசன்ஸ் சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் மைண்ட் செட்ல எப்படின்னா, இந்த பேய்ங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை டைம்ல, பௌர்ணமி டைம்ல வந்து சக்தி அதிகமா இருக்கும். சாமி எல்லாம் சக்தி கம்மியா இருக்கும். நம்ம நெறைய படத்துல பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த மழையெல்லாம் வந்துச்சுன்னா, என் சக்தி வந்து எனக்கு குறைஞ்சிரும். எனக்குன்னு இல்ல 99% வந்து மழை வந்தாலே ரொம்ப மூடி கிளைமேட்டா இருக்கும். நமக்கு ஏஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு மாரி தேமேன்னு இருக்கும் லைஃப். எனக்கு இதுதான் பிரச்சனை. எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு சம்மர் சீசன் வெயில நான் எவ்வளோ வேணா தாங்கிக்குவேன். ஆனா, என்னால அந்த மழை கிளைமேட்டு நான் வந்து குறை சொல்லல மழைய வந்து வரக்கூடாது அப்படின்னு திட்டுறது கிடையாது. எனக்கு அந்த மழைங்கிறத விட வெயில் சீசன்ங்கிறது ரொம்ப ஒரு குதூகலமா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு சம்மர் சீசன் வந்துட்டாலே சின்ராச கையில பிடிக்க முடியாத மாதிரி நான் ஆயிருவேன். ஏன்னா, எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். அந்த சம்மர நான் அப்படி என்ஜாய் பண்ணுவேன்.
ஸோ ஆஃப்டர் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரே மழையா வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே தீபாவளி அப்புறம் சஷ்டி விரதம். நானும் ஓகே நாளைக்கு எந்திரிச்சுக்கலாம் நினைக்கிறேனே தவிர முடியல. ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, கோயம்புத்தூருக்கு நான் செக்அப் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இந்த முருகரை நம்ம வந்து நிறைய பேர் நிறைய ஸ்டோரி சொல்றாங்க. நிஜமாலுமே அந்த முருகன்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் எப்படி வந்தாருங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது அதை சார்ந்து எனக்கு ஒரு வீடியோ வருது. அது ஒரு 1/2 an hour 40 minutes நினைக்கிறேன். அந்த வீடியோஸ் பாக்குறேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்பொழுது நிறைய சித்தர்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது, நீ வந்து இப்படி ஒரு லேட்டா எந்திரிச்சு நீ வந்து உன்னோட வேலைகள்லாம் செய்யறதுக்கு பதிலாக வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே ஒண்ணு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எப்பெல்லாம் சோம்பேறித்தனமா இருக்கேன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டிவான இந்த சித்தர்கள் சம்பந்தமான வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரியாம ஒரு மோட்டிவேட் ஆகுது. அப்படி மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு நான் காலையில ஒரு 3:20க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டேன். சரிங்களா, இது வந்து இன்னைக்கு எந்திரிச்சிருக்கேன். திரும்ப நான் நாளைக்கு இதே மாதிரி எந்திரிக்கணுங்கிறதுக்கு வந்து நான் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நான் நேரமா எந்திரிச்சுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரெகுலரா நம்ம நேரமாவே எந்திரிச்சிட்டு இருக்கிறது ஈவன் ஹேபிட்டா இருந்தா கூட ஒரு 1 வீக் வந்து நமக்கு ஏதாவது உடம்பு முடியல, இல்ல நம்மளோட டைமிங் சரியில்லை, கரெக்டா அந்த டைமுக்கு எந்திரிச்சு போற மாதிரி எதுவுமே இல்லைன்னா அப்படியே நம்மளை வந்து பேக் அடிச்சிருவோம் நம்ம. சரிங்களா, இந்த ரத்தன் டாட்டா சொல்வார் இல்லையா, இரும்பை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது, ஆனா அதோட ஓன் ரெஸ்டே வந்து அதை அழிச்சிருங்கிற மாதிரி நம்ம லைஃப்ல முன்னேறணும்னு நீங்க எல்லாருமே ஃபயரா இருப்போம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும், சாதிக்கணும் நிறைய இருப்போம். ஆனா நம்மள முன்னுக்கே வரவிடாம தடுக்கிறது இப்போ எங்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய டிசீஸ் சோம்பேறித்தனம். அதுதான் நம்ம யாரையுமே முன்னுக்கு வர விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு யாராவது சோம்பேறித்தனத்தினால நேரமா எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியான சில வீடியோஸ் பாருங்க. லைஃப் ஆஃப்டர் லைஃப் நிறைய இருக்கு. அந்த கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா நீங்க பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு வந்து நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் நமக்கு பெருசா தெரியும், அதனால கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும், டயர்டா இருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சாதாரணம், அப்படியே தட்டி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிரும். ஸோ நம்மளோட ரொட்டீனுக்குள்ள திரும்ப வரணும். ஸோ நானும் திரும்ப நாளையில இருந்து நேரமா எழுந்திரிச்சுக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நேரமா எந்திரிச்சிட்டு இருந்த டைம்ல எனக்கு என்ன அனுபவங்கள்லாம் கிடைச்சது, என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்ல வேற என்ன வேணா நம்ம வச்சுக்கலாம் அந்த வார்த்தை. சரிங்களா, எனக்கு எப்படி இருக்கும்னா, இப்ப வந்துட்டு நம்ம இந்த ஆல்பா ஸ்டேட் அப்படி ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லாருமே முழிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்டேட்ல இருப்போம். நம்ம இப்படி கண்ணெல்லாம் முழிச்சாச்சு, காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட ரொட்டீன்குள்ள போயிட்டோம், கை காலெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால அந்த இறைச்சலுக்குள்ள வரோம் நம்ம. ஸோ இது வந்து பீட்டா ஸ்டேட். எப்பவுமே ஒரு மெடிடேஷனுக்குள்ள போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆல்பா ஸ்டேஜ்ல நம்மளை வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஈவன் அந்த ஹிப்னாட்டிசம் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு மெடிடேஷனுக்கு உட்கார்றதா இருக்கட்டும், அந்த ஆல்பா ஸ்டேஜ்குள்ள போயிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மனம் வந்து நல்லா அமைதி அடையணும். அந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கேரா இருக்குமே, அது வந்து ஆல்பா ஸ்டேஜ். தூங்கி எந்திரிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நமக்கு அதே கேரா இருக்கும், அது ஆல்பா ஸ்டேஜ். ஸோ இந்த ரெண்டு, அதாவது உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன், எக்ஸாக்டா இந்த ரெண்டு உணர்வை கொடுக்கறது தான் ஆல்பா ஸ்டேஜ். சரிங்களா, இது வந்து ஆல்பா ஸ்டேஜ். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தீட்டா ஸ்டேஜ் இருக்கு. இப்ப டெய்லியுமே நம்ம சித்தர் நிலைகளுக்கு போயிட்டு வரோம். எப்பவுமே சித்தர்கள் பாத்தீங்கன்னா தீட்டா ஸ்டேஜ் டெல்டா ஸ்டேஜ்லயே தான் இருப்பாங்க. நம்ம டெய்லியுமே அதை வந்து உணர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம நல்ல ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் இல்லையா, நமக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெல்டா ஸ்டேஜ், அந்த சித்தர் நிலை அப்படின்னு சொல்றது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தீட்டா ஸ்டேட், அது வந்து பாத்தீங்கன்னா கனவற்ற நிலை. அதாவது டெல்டா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அந்த சூன்யம் மாதிரி போயிடுவோம். நம்ம பாடி அங்க இருக்கு, நம்ம தூங்கிட்டு இருக்கோங்கிறதே மறந்த நிலையில தூங்குறது வந்து டெல்டா. நமக்கு கனவுகளே இல்லாம, எனக்கு இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்படி நான் ரெகுலரா நேரமா எந்திரிக்கும் பொழுது எனக்கு எந்த கனவுமே வந்தது கிடையாது. நான் ஆசைப்படுவேன், என்னடா நமக்கு கனவே வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு. ஏன் நமக்கு கனவு வரல அப்படின்னா, கனவே வரலன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சைன் பிசிக்கலா நமக்கு. ஏன்னா நம்ம நேரமா எந்திரிச்சிருக்கும் பொழுது நம்மளோட வேலைகளை செய்யறோம், டயர்டா தூங்குறோம், நல்ல ஆழ்நிலை தூக்கம், சூப்பரா தூங்குறோம். அந்த டைம்ல கனவுங்கிறது எப்ப வரும்னா, நம்ம நிறைய நம்ம பார்த்து மைண்ட்ல அது ஓடிக்கிட்டு இருக்கோம், தேவையே இல்லாதது அத்தனையும் தான் நமக்கு கனவுல வரும். சரிங்களா, நம்ம எங்கேயோ யாரையோ பார்த்திருப்போம். எந்த கனவுமே பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும் போது என்னடா இது கனவு வந்து, கொஞ்சம் நிறைய கனவு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா தான் இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரெயின் ஆக்டிவா இருக்கும் பொழுது நம்ம அன்வான்டா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளே அன்கான்சியஸா தெரிஞ்சு பண்றது கிடையாது, தெரியாம நம்ம பிரெயின் வந்து அன்கான்சியஸா எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு வச்சுட்டு, நீ தூங்கு, இப்ப நான் உனக்கு தரேன் பாருன்னு ஒண்ணா நம்மளோட நம்ம மட்டும்தான் தூங்குறோம், பாடி ஆர்கன்ஸ் பிரெயின் எல்லாமே ஒர்க்ல தானே இருக்கு. ஸோ அதை எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா நம்மளோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த காட்சியை காமிச்சிட்டே இருக்கிறது தான் நமக்கு கனவா வருது. ஸோ இந்த
இப்ப கனவே இல்ல அப்படிங்கும்பொழுது என்னன்னா, நம்ம தேவையே இல்லாத எதையுமே அன்கான்ஷியஸா கூட நம்ம அட்ராக்ட் பண்ண கிடையாது. அத குப்பை தொட்டி மாரி உள்ள எதுவுமே போட்டு கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் பண்ணிக்கிட்டு பிரசன்ட்ல லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது தான் அங்க மீனிங். சரிங்களா? சோ கனவு இல்லாத நிலை வரும். அப்ப கனவே வராதா அப்படின்னு கேட்டா, எனக்கு கனவும் வந்திருக்கு. அந்த கனவு எப்படின்னா, அதை எப்படி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன்னா, நிறைய சித்தர்களா இருக்கட்டும், ஞானிகள்லாம் உட்கார்ந்த இடத்துலயே சொல்லுவாங்க இல்லையா, இது வரப்போகுது, நாளைக்கு உனக்கு இது நடக்க போகுது, இங்க போகாத, இவங்க வருவாங்க, இவங்களுக்கு இது ஆகும். அப்படி எல்லாமே நம்மனாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி அதை நம்ம தூங்கும்போது மட்டும்தான் நமக்கு அதுக்கு நடக்குது. ஏன்னா பல கனவு எனக்கு வந்திருக்கு. நிறைய பேருக்கு இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு கனவுல வந்தது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கும் சும்மா சாதாரணமா கனவுல வந்து நடக்கிறது கிடையாது. நம்ம அந்த ஸ்டேட்ல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே, எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருப்போம், இல்ல சம்மந்தமே இல்லாம யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சம்பந்தமே இல்லாம வரும் பாருங்க, அது வந்து அடுத்த நாள் நான் வந்து எனக்கு நடந்து நான் நேரடியா பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் எனக்கா தூக்கத்துல கிடைக்கும். அதை நான் வந்து பேசாம இப்படி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்மளா நினைப்போம். அந்த நமக்குள்ள இருக்கிறத வந்து நீங்க குருவாவும் எடுத்துக்கலாம், இல்ல நம்ம மனசை வந்து நீங்க குருவாவும் வச்சுக்கலாம். ஆனா சம்டைம் எல்லா டைம்லயும் நம்ம வந்து மனசை குருவாலும் எடுத்துக்க முடியாது. சோ இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கனவே இல்லாம இருந்திருக்கேன், கனவுல வர்றதை நடந்து நான் பார்த்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் சம்மந்தமே இல்லாம திடீர்னு யாரையாவது ஒருத்தர் நம்ம கனவுல வருவாங்க, அவங்க மூலமா நமக்கு ஏதாவது நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒரு சொல்யூஷன் அமையும். இது எல்லாமே எப்ப கிடைக்கணும், நமக்கு அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இன்னைக்கு இருக்கிற யாருமே டீப் ஸ்லீப்ல கிடையாது. நானுமே பாஸ்ட் 1 மந்த்தா 9 மணி வரைக்கும் நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கண்ணை மூடுற வரைக்கும் அந்த டிஸ்பிளே வந்து ஆன்ல வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தேன். நான் தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி போன் ஆஃப் பண்ணிடுவேன். கண்ணை தூங்கும் போது அந்த போன் ஸ்கிரீனையே நான் பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தேன். எந்த இடத்துல நான் அதை மிஸ் பண்ணேனே தெரியல. ஸோ அகைன் நான் இன்னையில இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஃப்ரெஷ்ஷாவே ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு டீப் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரமா நம்ம சீக்கிரம் தூங்கிட்டோம்னாவே நேரமா எந்திரிப்போம். நேரமா எந்திரிச்சோம்னா நமக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும். நமக்கு ரொம்ப நாள் நீளமா இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. யாராவது ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, இம்மீடியட்டா நான் நேரமா எந்திரிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நம்ம சேனல்ல வீடியோஸும் இருக்கு, நிறைய சேனல்ல வீடியோஸும் போட்டிருக்காங்க, நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு நம்மளோட டே வந்து உண்மையிலேயே செம்ம சூப்பரா, ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், அப்படி ஒரு ஆனந்தமய கோஷத்திலேயே நம்ம இருப்போம். தேங்க்யூ.